சரி சார். கிளாஸுக்குள்ள போலாம். இன்னைக்கு ஜாதக நோட்டு வரை எப்படி எழுதுறதுன்னு சொல்லித்தரேன். சரியா? முதல்ல நம்ம கணக்கை பார்த்துருவோம். அதுக்கடுத்து ஜாதக நோட்டு வரை எப்படி எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? எஸ் சார். இப்போ நம்ம வந்துட்டு தசாபுத்தி தான் பார்க்க போறோம். சரியா? தசாபுத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? தசாபுத்தினா என்ன? தசாபுத்தினா என்ன அப்படின்னா, ஜாதக கட்டத்துல மொத்தம் எத்தனை கட்டம் இருக்கு? 12 கட்டம் இருக்கு. கரெக்டா? 12 கட்டம். கிரகம் மொத்தம் எத்தனை கிரகம் இருக்கு? 9 கிரகம் சார். அதுக்கு அடுத்தது இன்னொரு கிரகம் மாந்தி சார். 10 கிரகம். 10. இப்ப இத்தனை கிரகமும் கட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்த மணிக்கு தான் இருக்கும். கரெக்டா? அதுல டவுட் இல்லை எங்கேயாவது. ஆனா இப்போ இந்த நேரத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தானே நமக்கு தேவை. இப்ப இந்த டயத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு தான் நமக்கு தேவை. கரெக்டா? அப்போ இந்த ஸ்பாட்ல என்ன நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு தசாபுத்தி ரொம்ப கண்டிப்பான முறையில தெரிஞ்சிருக்கும். இது தெரிஞ்சாதான் இந்த ஸ்பாட்ல இதெல்லாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே சார். ரைட். இப்ப இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்க புக்கை எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு தசாபுத்தி காண்பதுக்கான சூத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க. தசாபுத்தி கண்டறிவதற்கான சூத்திரம். சூத்திரம்னா என்ன? அதாவது இந்த A+B² இந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயம்தான். சரியா? அது பேரு தான் சூத்திரம். இப்ப நம்ம புத்தகத்துல எந்த பக்கம் 76ஆம் பக்கம் இந்த ரேஞ்சில் இருக்கும் பாருங்க. சூத்திரம் என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. புக்கு இனிமேல் தான் கையில எடுக்கணுமாயா? சார் 86வது பேஜா சார்? எடுத்துக்கோடா. அதாவது நம்ம இப்ப படிக்கிறது வந்து வாக்கிய கணிதம். வாக்கிய கணிதத்துல 2 செக்ஷன் முடிச்சிருக்கோம். ஒண்ணு லக்னம், இன்னொன்னு வந்துட்டு ராசி. சரியா? 2 செக்ஷன் முடிச்சிருப்போம். 3வது செக்ஷன் தான் இந்த தசாபுத்தி. சார் 3 வந்து ஜென்ம நட்சத்திர பாதம் நின்ற ராசி காண்பது. தசாபுத்திய பாருடா ஃபர்ஸ்ட். அதுல தசாபுத்தி எல்லா இருப்பு காண்பது. 9 கிரகங்களையும் போட்டு 9 கிரகத்துக்கு உண்டான தசாபுத்தி எல்லாம் எத்தனை வருஷம் அப்படின்னு வரிசையா போட்டிருப்பாங்க. ஆமா சார். 120 வருஷம். தசாபுத்தி இருப்பு காண்பது அப்படின்னு போட்டிருப்பாங்க. இருக்காயா? இருக்கு சார். அந்த சூத்திரம் தசாபுத்தின்னு போட்டு ஒரு சூத்திரம் இருக்கு பாருங்க, அதை சொல்லுங்கயா. தெரியுதா எங்கன்னு? தசாபுத்தி ஜென்ம நட்சத்திர அதிபதியின் திசா வருடம் இன் பெருக்கல் 360. சரி, ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜென்ம நட்சத்திரத்தில் செல்லானது. கரெக்டா? ஜென்ம நட்சத்திரத்தில் செல்லானது போட்டிருக்காங்களா? ரைட். அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது. அதுக்கடுத்து என்ன பண்ணிருக்காங்க? அதுல 360 நாள பெருக்கி சொல்லக்கூடாதுடா. பெருக்கல். அத கரெக்டா பெருக்கல் 360 நாள். ரைட். பெருக்கல் 364. 60 நாள். அதுக்கு அடுத்தது ஜென்ம நட்சத்திர அதிபதியின் திசா வருடம்னு போட்டிருக்கா? ஜென்ம நட்சத்திரத்தின் ஆமா சார். போட்டிருக்கா? கரெக்டா?
ம் ம் ஜென்ம நட்சத்திர அதிபதி அதிபதியின் திசா வருடம் திசா வருடம் அப்படின்னு போட்டுட்டு இன்ட்டு 360. 360. கரெக்டாயா? அதுக்கடுத்து ம். கீழே என்ன போட்டிருக்காங்க? ஜென்ம நட்சத்திரம் ஆதி எந்த பரம நாளிகை. ஜென்ம நட்சத்திரத்தின் ஆதி எந்த பரம நாளிகை. ஏயா இதெல்லாம் போட்டிருக்கு. ஆனா இதை நம்ம வந்துட்டு பயப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்னா கண்டுபிடிப்போம். சரியா? இதெல்லாம் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சாச்சு கணக்குல. ஜென்ம நட்சத்திரத்தில் செல்லானது அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க. அப்போ ஜென்ம நட்சத்திரத்தில் செல்லானது அப்படின்னு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? செல்லானது இந்த ராசியை கண்டுபிடிச்சீங்கல்ல, அதுல இருக்கும் பாருங்க. மெல்ல எழுதுனது தேடி பாருங்கயா. எழுதவே இல்லைன்னா என்கிட்ட சொல்லிருங்கயா, நானே சொல்லிடுறேன். ஜென்ம அந்த நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரத்துக்கு செலவானது 2040 இருக்காங்க. வெரி குட், வெரி குட். யார் சொன்ன? சுப்புலட்சுமி அம்மாவா? வெரி ஆமா குட். சார். 2040. இப்படி எடுத்த உடனே இந்த மாதிரி பிரிச்சு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எழுதி வச்சு அடுத்தது ஜென்ம நட்சத்திர அதிபதியோட திசா வருடம் எவ்வளவு? ஜென்ம நட்சத்திரத்தோட அதிபதி யாரையா? நம்ம என்ன நட்சத்திரம் கண்டுபிடிச்சிருக்கீங்க? ரேவதி தானே கண்டுபிடிச்சிருக்கீங்க. கரெக்டா? ஆமா சார். ரேவதின்ற நட்சத்திரம் யாரோட கண்ட்ரோல்ல வருது? அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? குரு. ஆ? குரு தானே சார். கேது பகவான் குரு. புதன் புதன் புதன். புதன் புதன். அப்ப புதனோட திசா வருடம் எத்தனை? 17 வருடம். வெரி குட். 17 வருஷம். அப்ப இதையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. ரைட், ஓகே. அதுக்கடுத்து ஜென்ம நட்சத்திர ஆதி எந்த பரம நாளிகை எவ்வளவுன்னு பாருங்க. 55 57 சார். எவ்வளையா? 55 57. 55 55 எவ்வளையா? 57. ஐயா நல்லா பார்த்து சொல்லியா? சார் 5804. மினிட்ஸ்ல இருக்கும் பாருங்க, அதை எடுங்க. மினிட்ஸ்ல எழுதிருப்பீங்க பாருங்க. அதாவது எல்லாத்தையும் வந்து நிமிடத்துல மாத்திருப்பீங்க. அது எவ்வளையா? 58 04. 58 தான்யா. இதை என்ன பண்ணிருப்பீங்க? 58 × 60 அப்படின்னு சொல்லி போட்டு அதை வந்துட்டு மொத்தத்தையும் வினாடியா மாத்தி வச்சிருப்பீங்களா? அது எவ்வளவு? 3484 சார். பிரிச்சு பிரிச்சு சொல்லியா? 34 84 சார். வெரி குட். 34 84. அப்போ இதெல்லாம் கிடைச்சிருச்சு. இதை எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இப்ப டேலி பண்ண போறோம். ஓகே, என்ன பண்ண போறோம்? 240 போட்டுட்டோம். இதுக்கு ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க, இன்ட்டு மார்க் போட்டுக்கோங்க. எப்படி வரும்? அதுக்கடுத்து ஜென்ம நட்சத்திர அதிபதியோட திசா வருடம் 17. அதை அப்படியே போட்டுட்டோம், இன்ட்டு மார்க் போட்டுக்கிட்டோம், 360. ஓகே. அதுக்கு அடுத்தது ஜென்ம நட்சத்திர ஆதி எந்த பரம நாளிகை ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, 34 84. இதை வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எதை கால்குலேட் பண்ணணும்? இந்த 17 × 360 இதைத்தான் கால்குலேட். 17 × 360 எவ்வளவு வரும்? எவ்வளையா வரும்? 17 × 360. ஏயா கால்குலேட் பண்றீங்களா? போன் தான் இங்க இருக்குன்னா கால்குலேட் பண்ண முடியாதுன்னையா? 6120 சார். சரியா? ரைட். இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ஆன்சரையும் பெருக்கணும். இப்ப 2040 × 61 20 பெருக்குனா எவ்வளவு வருது?
12 484 800 சார். 12 484. 484 800 சார். அதுக்கப்புறம் இந்த ஆன்சரை 3 4 8 4ஆல வகுத்தரணும். வகுத்தா எவ்வளவு வருது ஆன்சரு? ஓகேவா? இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இது பெருக்கணும். பெருக்கிட்டு ஆன்சர் வந்துட்டு என்ன போட்டிருக்கோம்? செல்லானது, அதாவது சரியா? இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் என்ன அப்படின்னா பிடிச்சிருக்க ஆன்சரு ஆக்சுவலா அது வித்தியாசமா வருது. மியூட் போட்டுக்கோங்க. இப்போ கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் தான் குழந்தையோட கர்ப்பத்தில் செல்லானது அப்படின்னு. அதாவது இப்ப புதன் மகா திசை எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா 6120 நாள். இந்த நாள்ல நமக்கு எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னா 3583 நாள். சரியாயா? இது செலவு ஆயிருச்சு. இதுதான் மொத்தம் புதனோட மொத்தம் ரேவதி நட்சத்திரத்தோட மொத்த திசை ஆண்டோட அளவு. ஓகேவா? இப்ப இதுல இருந்து இதை கழிக்கணும். சரியா? புரியுதா? மியூட் எடுத்துட்டு பேசுங்கய்யா. நான் சொல்றது புரியுதா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. சரியா? இதான் ஆன்சர். இப்ப நம்ம கால்குலேட் பண்ணிருக்கு பாருங்க. சிம்பிள் மெத்தட்ல இப்ப ஈஸியா கால்குலேட் பண்ணிருக்கோம். வந்த ஆன்சர் தான் என்ன அப்படின்னா சென்ற நாள் அப்படின்னு அர்த்தம். சரியா? செலவு அம்மாவோட வயிற்றுக்குள்ளேயே இவ்வளவு டயத்தை வந்து செலவாயிருது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மிச்சம் இருக்கிறது தான் மீதம். இப்ப நான் நடத்தின வரைய ஏதாவது டவுட் இருக்காயா? டவுட் இருந்தா கேளுங்க, அடுத்த ஸ்டெப் போவோம். மியூட் எடுத்து விட்டு பேசுங்கயா. இல்ல சார். என்னையா? டேய், நான் போட்ட கணக்கு புரியுதா? அடுத்தது போவா? போலாம் சார். ரைட். 2537 இதுதான் நமக்கு வந்துட்டு கிடைச்ச மீத நாள். இப்போ இந்த நாட்களை நம்ம எதா மாத்தணும்? வருடம், மாதம், நாள். இப்படி மாத்திட்டோம் அப்படின்னா நம்மளோட மொத்த ப்ராசஸும் முடிஞ்சு. சரியா? இப்ப வருஷமா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி போட்டுக்கணும். போட்டு 360ஆல வகுக்கணும். வகுத்து பாருங்க எவ்வளவு வருது அப்படின்னு. 2537
வகுத்தீங்கன்னா இதான் ஆன்சரா வரும். புரியுதா? கேக்குதா? கேக்குதா இல்லையா? இது ஒரு மெத்தடு. நான் இருந்தாலும் ஒரு ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன். இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர். இது மாசமா மாத்துறதுக்கு 30ஆல வகுப்போம். சரியா? மாசம்னா 12 தானே சார்? எவ்வளோயா வருது? சார் 30 எதுக்கு போட்டிருக்கீங்க? 30 எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னாயா, 30 நாள் அப்படின்றது ஒரு மாசம். அப்ப இதுல எத்தனை 30 இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா மாதம் கிடைச்சிரும். சரியாயா? அதுக்கப்புறம் அந்த 84 நாளை 84 சரி சார். மாசத்தை என்ன பண்ண போறோம்? 12ஆல வகுக்கிறோம். 7 12 எவ்வளோயா? 5 12 60, 6 12 72. 7 12 74. கரெக்டா? கரெக்டாயா? 7 12 84 சார். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? வருடம் எத்தனை? 7. மாதம் எத்தனை? மாதம் வந்துட்டு தேவையில்லை நமக்கு. மாதம் இல்ல, சைவர். ஏன்னா இந்த இதைத்தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், கரெக்டா இங்க எதுவும் மிச்சம் வரல. இப்ப மிச்சம் வந்தா அது மாதம். ஓகேவா? இப்போ இது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது நாள். நாள் வந்துட்டு 17 நாள். ஓகே, புரியுதாயா? இப்படி பண்ணிருக்கோம். மறுபடியும் பாப்போமா? அவ்வளவுதான், என் ஆன்சரே முடிஞ்சு போச்சு. டெட்டா பத்தி இவ்வளவுதான். இதுல ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு அடுத்தது நம்ம இதை வச்சு எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றதுதான் பார்க்கணும். மறுபடியும் முதல்ல இருந்து பாப்போமா? பார்ப்போம் சார். சூத்திரம்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதுல ஜென்ம நட்சத்திரத்தில் செல்லானதுன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஜென்ம நட்சத்திர அதிபதியோட திசா வருடம் இன்ட்டு 360ன்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ம நட்சத்திரத்தோட ஆதி அந்த பரம நாளிகை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நம்ம இதெல்லாம் எடுத்து எழுதியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஜென்ம நட்சத்திரத்தில் செல்லானது 20 40. ஜென்ம நட்சத்திர அதிபதி யாரு? புதன். ரேவதி நட்சத்திரத்தோட அதிபதி புதன். அதனால 17 வருஷம் அப்படின்னு போட்டோம். ஓகே, இந்த 17 இன்ட்டு 360 போட்டாச்சு. இத இங்க போட்டாச்சு. ஜென்ம நட்சத்திரத்தின் ஆதி அந்த பரம நாளிகை அதை கீழே எழுதியாச்சு. சரியா? இப்ப இதை என்ன பண்ண இருக்கோம்? இப்போ இதையும் ஃபர்ஸ்ட் பெருக்கி இருக்கும். 17ஐயும் 360 பெருக்குன்னா இந்த ஆன்சர் வருது. இதையும் பெருக்கிறோம், இது வருது. அதுக்கப்புறம் இதை டோட்டலா இதால வகுத்துறோம். வகுத்தா 35 84 கிடைக்குது. இது என்ன அப்படின்னா, குழந்தை, அதாவது குழந்தையா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அது செலவாயிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? அன்னையின் கர்ப்பத்தில் செல்லானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 6120 நாள் அப்படின்றது மொத்த நாள். அதுல 3583 நாள் செலவாயிடுச்சு. ஓகே, பேலன்ஸ் 2534 நாளா இருக்கு. இதுதான் ஆன்சர். கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த கண்டுபிடிச்ச ஆன்சரை ப்ராப்பர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக வருஷம் எத்தனை, மாசம் எத்தனை, நாள் எத்தனை அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். சரியா? அது பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? அந்த ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டை போட்டுக்கிட்டோம். 2537 கண்டுபிடிச்சத போட்டு எத்தனை மாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 30ஆல வகுத்தா மாசம் கிடைக்கும்.
எத்தனை மாசம்? 84 மாசம் 17 நாள் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டது. அதுக்கு அடுத்தது 84 இத 12ஆல அதுக்கு அடுத்தது வகுக்கும். வகுத்தா என்ன வருது? 84 வகுப்பட்டுருது. 7 வருஷம் 17 நாள் மிச்சம். மாசம் இல்ல. அவ்வளவுதான் என் ஆன்சர். புரியுதா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் போகுமாயா? புரியுதா புரியலையா? சரிம்மா, உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். வெரி குட். சுப்புலட்சுமி அம்மா புரியுது. சுந்தரி அம்மாவுக்கு புரியலையாப்பா? புரியுது சார். புரியுது புரியுதா? சார். சரி, ரைட். ஓகே. ம் இப்போ அதுல மகா தசா புத்திகள் அப்படின்னு ஒரு சார்ட் போட்டிருப்பாங்க பாருங்க. போட்டிருக்கா? ஆமா சார். அதுல புதன் திசை அப்படின்னு போட்டிருப்பாங்க பாருங்க. போட்டுங்க சார். இருக்கா? அதுல என்ன கொடுத்திருக்காங்க? புதன் திசையை பாருங்க. புத்தகத்துல என்ன கொடுத்திருக்காங்க? புதன் மொத்தம் திசையில எத்தனை வருஷம்? புத்திகள். 17 வருஷம் போட்டிருக்காங்களா? ஆமா. 17 வருஷத்துக்கு ஒவ்வொன்னா போட்டிருப்பாங்க பாருங்க. என்னன்னு போட்டிருப்பாங்கன்னா புத்திகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் புதன் அப்படின்னு போட்டு கரெக்டா. அதுக்கடுத்தது வா அப்படின்னு போட்டு 2, மீ அப்படின்னு போட்டு 0 4, அதுக்கடுத்தது நா அப்படின்னு கரெக்டா. 27. இதுக்கு என்ன அர்த்தம் பாப்போமா? இந்த நானு போட்டிருக்காங்களா அதுக்கு நாட்கள். மீன் போட்டிருக்காங்கல்ல இது பேர் வந்துட்டு மாதம். சரியாயா? வான் போட்டிருக்காங்களா இது வருடம். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான். இப்ப ஃபர்ஸ்ட் புதன் மகா திசையில வரக்கூடியது, அதாவது இந்த 17 வருஷம்ன்றது புதன் மகா திசை. இத 9 நவகிரகங்கள் பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுதான் அங்க உள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் புதன் திசையில புதன் புத்தி, அதுக்கடுத்து புதன் திசையில கேது புத்தி, அதுக்கடுத்தது புதன் திசையில சுக்கிர புத்தி, புதன் திசையில சூரிய புத்தி, புதன் திசையில சந்திர புத்தி, அப்படியே பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஓகேவா? இப்ப நம்ம இத இப்ப வந்துட்டு இதுதான் இங்க ப்ராப்பரா அங்க சிட்டிங் இருக்கு. ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க? கேது கொடுத்திருக்காங்களா? கேதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 11 மாசம் 27 நாள். வருஷம் கிடையாது, மாசம் 11, நாள் எத்தனை? 27 கொடுத்திருக்கா. சரி, அப்படியே சைடுல பாருங்க. சைடுல இன்னொரு இது இதே மாதிரியே வா மீ நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. போட்டிருக்கா? அதுலயும் 2 0 4 27 இருக்கும். கரெக்டா? ஆமா சார். அதுக்கு அடுத்தது பாருங்க என்ன போட்டிருக்குன்னு 3 4 24 இருக்கா? அது என்ன 3 4 24 வித்தியாசமா இருக்குல்ல? புதனையும் கேதுவையும் கூட்டி போட்டுக்காங்களா சார்? வெரி குட். நீ எங்கேயும் டியூஷன் போறியாமா? ரிசல்ட் கிளாஸ் இல்ல. பாருங்க, இங்க பாருங்க. இதையும் கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்க. 27 27 54. கரெக்டா? இதையும் கூட்டினா 15. இங்க 2. இதை வந்துட்டு ப்ராப்பர் ஆக்குவோம். அப்போ இங்க ஒரு மாசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு மாசம் அப்படின்றது 30 நாள். அப்ப இங்க 24 நாள். இப்ப இங்க வருது அப்படின்னா 16 மாசம். 16 மாசம் அப்படின்றத ஒரு வருஷம் 4 மாசம் எடுத்துக்கலாம். அப்ப 4. அதுக்கு அடுத்தது இங்க இருந்து இங்க 1 போச்சுன்னா 3. அப்படியே இந்த டோட்டல் வரும். இதான் ஓகேவா? அப்போ எதுக்கு அப்படின்னா நம்ம சிரமப்படக்கூடாது, கூட்ட சிரமப்படக்கூடாதுன்னு அப்படியே சொல்லி சைடுல. ஓகே, அடுத்ததுக்கு போலாமா? இப்போ இப்படித்தான் இந்த ப்ரொசீஜர் இருக்கு. இதுலதான் நம்ம இந்த 7 வருஷம் 0 மாசம் 16 நாளை வச்சு இப்போ இந்த குழந்தைக்கு ஜனனமான காலத்துல என்ன திசை என்ன புத்தி ஓடுது அப்படின்றத பார்க்கணும். சரியா? அட்டவணைப்படி நம்ம வந்துட்டு ஒரு இதை கழிக்கிறோம் அப்படின்னா எப்படி கழிக்கிறோம் அப்படின்னா கீழ இருந்து மேல போகணும். கீழ இருந்து மேல போகணும். எப்படி கீழ இருந்து மேல போறது? இப்ப புதன் மகா திசை அப்படின்னு ஒரு சார்ட்டை பாத்துட்டீங்கல்ல. இப்ப அந்த சார்ட்டை தானே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்.
சரிதானே? ம் அதுல நம்ம கண்டுபிடிச்சது என்ன? 7 வருடமா? ம் மாசம் சைவ 4 எத்தனை? 17ஆ? 17. ரைட். இப்போ புதன் திசையில கடைசி புத்தி என்ன புத்தி வருது பாருங்க. சனி புத்தி சார். புதன் திசால சனி புத்தி. கரெக்டா? ம் சனி புத்தி எவ்வளவு இருக்கு? 2 வருடம் 8 மாதம் 9 நாள். 8 மாதம் 9 நாள். ம் ஓகேவா? இத கழிக்கணும் ஃபர்ஸ்ட். இது கழிச்சா என்ன வருது? 17ல 9 போச்சுன்னா எவ்வளவு? 8 சார். வெரி குட். அப்போ இந்த மாசம் 0 மாசம் இருக்கு, இங்க 8 மாசம் இருக்கு. அப்ப இதுல இருந்து இது கழிவிடுமா? படாது. அப்ப இங்க இங்க இருந்து ஒண்ணு இருந்து கடை வாங்கணுமா? ம் அப்போ இங்க இருந்து ஒண்ணு கடை வாங்கினா இந்த இடத்துல ஒரு வருஷமா தான் இருக்கு எல்லாம். அப்போ ஒரு ம் வருஷமா தான் இங்கிட்ட இருந்து இங்கிட்ட கன்வெர்ட் ஆகும். ம் அப்ப இங்க இருந்து இங்க கன்வெர்ட் ஆகுதுன்னா இங்க ஒரு வருஷம் 12 மாசமா வரும். ம் கரெக்டா? ம் அப்ப 12 மாசத்துல 8 மாசம் போச்சுன்னா எவ்வளவு? 4 மாசம். 4 மாசம். ரைட். இங்க 6 இருக்கா? ஏன்னா இங்க ம் ஒண்ணு போயிருச்சு, கடன் போயிருச்சு. இப்போ 6 தான் இருக்கா? 6க்கு 2 போச்சுன்னா எவ்வளவு? 4. இது ஆன்சர். இப்ப அடுத்தது புதன் திசையில சனி புத்தியை கழிச்சாச்சு. அதுக்கு அடுத்த கடைசி புத்திக்கு முந்தின புத்தி யாரு? புதன் திசால வேற என்ன புத்தி குரு. வருது? குரு புத்தியா? ம் குரு புத்திக்கு என்ன வருது? 2 வருடம் 3 மாதம் 6 நாள். 3 மாதம் 6 நாளா? அப்படியே ம் கழிங்க. இப்போ 8 நாளுக்கு 2 6 போச்சுன்னா மீதி 2 நாள். 4 ம் மாசத்துக்கு 3 மாசம் போச்சுன்னா 1 மாசம். 1 மாசம். இங்க 4ல 2 போச்சுன்னா 2. 2 வருஷம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது புதன் தசையில அடுத்து என்ன புத்தி இருக்கு? ராகு புத்தியா? ராகு புத்தி. ம் ராகு புத்தி. இதுக்கு என்ன வருது? 2 2 வருடம் 6 6 மாதம் 18 நாள். 18. அப்போ இந்த ராகு புத்திய இதுல கழிக்க முடியுதா முடியலையா? முடியாது. முடியாதுல. அப்ப என்ன முடியாது. அர்த்தம்? இந்த பயபிள்ளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா புதன் திசையில ராகு புத்தி நடக்குது. ம் பிறக்கும் போது என்ன திசையில பிறந்திருக்கான்? புதன் திசால ராகு புத்தியில பிறந்திருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ம் ராகு புத்திக்கு இருப்பு எவ்வளவு? புதன் திசை ராகு புத்தி இருப்பு 2 வருஷம் 1 மாதம் 2 நாள் அப்படின்னு அர்த்தம். ம் 2 வருடம் 1 மாதம் 2 நாள். புரியுதா? ம் சரியா? அப்ப சரி சார். புதன் திசால ராகு புத்தியில 2 வருஷம் 1 மாசம் 2 நாள் இருக்கும்போது ம் இந்த குழந்தை பிறந்திருக்கு. இதுல ம் மட்டும் ஈர்ப்பு மட்டும் புதன் திசையில 2 வருடம் 1 மாதம் 2 நாள். ம் சரியாயா? சரி சார். இதை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப வரை நடத்துனதுல ஏதாவது டவுட் இருக்காயா? டவுட் இருக்கா? இல்ல சார். சார் இதை இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் மேடம். இப்ப இந்த நம்ம ஃபுல்லா போட்டது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இருந்து பண்ணவா? சார் இந்த புதன் திசையில இருந்து ஆரம்பிச்சீங்களா? புரியலன்னா கேளுங்கயா, சொல்லித்தரேன். சார் இந்த புதன் திசையில இருந்து சொல்லித்தாங்களே சார். சரி, ரைட். இங்க பாருங்க, புதன் திசா நம்ம கிட்ட எவ்வளவு இருப்பு இருக்கு? 7 வருஷம் 0 மாசம் 17 நாள் இருப்பு இருக்கு. கரெக்டா? அப்போ புதன் திசால இந்த 7 வருஷத்தை அந்த குழந்தை அனுபவிக்க போகுது அப்படின்றது விதி. சரியா? இதுல எதுவும் டவுட் இல்லைல்ல?
புதன் திசையில அந்த குழந்தை பிறக்கும் போது புதன் திசை இருப்பு 7 வருஷம் 17 நாள் இருக்கு. ஆனா அதுல என்ன புத்தி ஓடுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. சரியா? அப்போ ஒவ்வொரு புத்தியா கழிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவு மிச்சம் இருக்கோ அதை போட்டோம். புதன் திசையில கடைசி புத்தியை கழிச்சோம், அது கழிவுட்டுருச்சு. அதுக்கடுத்து குரு புத்தியை போட்டு கழிச்சோம், அதுவும் கழிவுட்டுருச்சு. மிச்சம் ஒரு புத்தி இருக்கு, அதுல 2 வருஷம் 1 மாசம் 2 நாள் அப்படின்னு இருக்கிறது. ராகு கழிபடணும் அப்படின்னா அப்போ 2 வருஷம் 6 மாசம் 18 நாள் இது கழிஞ்சாதான் ராகு கழிபடும். ஆனா இப்ப வந்துட்டு ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா கம்மியா தான் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ அந்த குழந்தைக்கு புதன் திசையில ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நான் சொல்ல வர்றது புரியுதா? புரியுது சார். நல்லா பாருங்கயா. ம் புதனுக்கு வந்து 17 வருஷம் கரெக்டா? ம் தசா புத்தி படி 17 வருஷம். 10 வருஷம் வயிற்றுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. இன்னும் 7 வருஷம் தான் இருப்பு இருக்கு. அப்ப 7 வருஷம் புதன் தசை தான் அந்த குழந்தைக்கு நடக்கும்ன்றதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப 7 வருஷத்தும் அதான் ஓகே. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க புதன் தசையில புக்க பாருங்களேன். புதன் தசையில புதன் தசைய புக்க நல்லா பாருங்க. இப்ப நம்ம கிட்ட புக்ல இருக்கிற ப்ராப்பர் சிஸ்டத்தை அப்படியே சொல்லி தரேன் பாருங்க. இப்போ கீழே இருந்து நம்ம கழிச்சிருக்கோம் கரெக்டா? சரி, உங்களுக்கு இன்னொரு ஃபார்மேட் சொல்லி தரேன். இந்த ஃபார்மேட் புரியுதா? புதன் தசையில ராகு புத்தி ஓடுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதுல எந்த டவுட் இல்ல? இல்ல சார். இல்ல சார். இப்போ இன்னொன்னு சொல்லி தரேன். இப்ப 17 வருஷம் புதன் தசை, சரியா? ம். இது வருஷம், இது மாசம், இது நாள். ஓகேவா? இப்ப இதுல நம்ம இதை ஃபர்ஸ்ட் கழிப்போம். சரியா? எத்தனை? 7 வருஷம் 0 மாசம் 17 நாள். இதை கழிச்சோம்னா எவ்வளவு வரும்? இங்க இருந்து இங்க கடை வாங்கினா 12 மாசம். ஓகேவா? அதுக்கு அடுத்து 12ல இருந்து இங்க 1 மாசத்தை கடை வாங்கினா 30 நாள். 30 17 போச்சுன்னா 13 நாள். இப்ப இந்த 12 வருஷத்துக்கு ஒண்ணு கொடுத்துட்டோம். அப்ப 11. அப்போ இங்க ஆல்ரெடி 1 போயிருச்சு. 17 இப்ப 16 தான் இருக்கு. அப்போ 9 வருஷம் 11 நாள் 11 மாசம் 13 நாள் அந்த குழந்தை கடந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். வயிற்றுக்குள்ளேயே வச்சு கடந்துருச்சு. சரியா? இப்ப பாருங்க, நீங்க இந்த சைடு பாருங்க. 9 வருஷம் 11 மாசம் 13 நாள். இந்த சைடு சார்ட் பாருங்க. 9 வருஷம் எங்க முடியுது பாருங்க. புதன் திசையில பாருங்க, புதன் திசை புதன் புத்தி பாருங்க. சைடுல எத்தனை? 2 வருஷம் 4 மாசம் 27 நாள் கொடுத்துருக்கா? புதன் திசையில கேது புத்தி எவ்வளவு கொடுத்துருக்கு பாருங்க. 3 வருஷம் 4 மாசம் 24 நாள் கொடுத்துருக்கா? அதுக்கடுத்து சுக்கிர புத்திக்கு எவ்வளவு கொடுத்துருக்கு? 6 வருஷம் 2 மாசம் 24 நாள். எவ்வளவு கொடுத்துருக்கு? 7 வருஷம் 1 மாதம் நாள் இல்ல. சரி, சந்திர புத்திக்கு 8 வருஷம் 6 மாசம் நாள் இல்ல சார். சரி, ரைட். அதுக்கடுத்து செவ்வாய் திசைக்கு 9 வருஷம் 5 மாசம் 27 நாள். இங்க பாருங்க, 9 வருஷம் 5 மாசம் 27 நாள். கரெக்டாயா? இப்ப அதை அப்படியே போட்டேன் பாரு. போட்டுட்டு இங்க இருந்து ஒண்ணு கடை வாங்கிட்டு கழிக்க முடியாது. அப்ப 30 43. 43ல 27 போச்சுன்னா எவ்வளவுயா? 30க்கு இங்கிட்டு ஒரு 3, அங்கிட்டு ஒரு 16. ஆமா 16ஆ? சரி, இங்க இருந்து ஒண்ணு கடன் போயிடுச்சு. அப்ப 5க்கு 5, 10ல 5 போச்சுன்னா 5. ரைட்டா? அப்ப இது முடிஞ்சிருச்சு. கரெக்டாயா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பையன் புதன் தசையில ராகு புத்தியில எத்தனை நாளை கடந்திருக்கான்? 5 வருஷம் 5 மாசம் 16 நாளை கடந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு செலவாயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த குழந்தைக்கு என்ன தசை என்ன புத்தி நடக்குது? புதன் தசையில ராகு புத்தி ஓடுது. அது எத்தனை மாசம் செலவாயிருக்கு? 5 மாசம் முடிஞ்சிருச்சு, 16 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ இத கூட்டணும் அப்படின்னா எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். கண்டுபிடிச்சிருக்கிறது 5 மாசம், வருஷம் இல்ல, சரியா? 16 நாள். இப்ப நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 வருஷம் 1 மாசம் எத்தனை நாள்? 2 நாளா? 2 நாள் கூட்டினா 18 6. ராகு புத்தி எவ்வளவு வருது பாருங்க. 2 வருஷம் 6 மாசம் 18 நாள். ஓகே, புரியுதா? அப்போ என்ன அர்த்தம்?
அதாவது அந்த திசை இவ்வளவு மிச்சம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். புதன் திசையில ராகு புத்தியில 2 வருஷம் 1 மாசம் 2 நாள் மிச்சம் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க ஜோசியரு எழுதி கழிக்கும் போது, இப்ப என்ன வருஷம் நடக்குது 2028 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2028 அப்படின்னு சொல்லி போட்டு மாசம் என்ன 10, நாள் என்ன 10 அப்படின்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உடனே இந்த தசா புத்தியை போட்டு அங்க கழிப்பாங்க. இதுல இந்த தசா புத்தி போச்சுன்னா இப்ப என்ன தசா புத்தி நடக்கு அப்படின்னு சொல்லி கழிப்பாங்க. அதை நான் அப்புறமா சொல்லித்தரேன். இப்ப இதுவரையே புரியுது இல்லையா? இதுதான் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் அப்படியே போட்டோன்னா ஆன்சர் வந்துடும், குழம்பவே வேண்டாம். இதெல்லாம் நான் உனக்கு சுத்தி எப்படி வருதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். சரி சார். சரியா? கழிக்கிறீங்க, எங்க கழிப்படலையோ அது என்ன தசை என்ன புத்தி கழிக்கப்படாது எதுவோ அதை அப்படியே போட்டு புதன் தசையில ராகு புத்தியில இருப்பு 2 வருஷம் 1 மாசம் 2 நாள் அப்படின்னு எழுதிடணும் நோட்ல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதுல ஒரு கண்டென்ட் கிடையாது. சரியாயா? புரியுதா? அப்போ இதுல ஒரு மாடல் சம்மு கொடுத்து போடுங்க அப்படின்னா போட்டுருவீங்களா? போடுங்க சார். போட்டுருவீங்களாயா? போடுறேன் சார். முருகன் சார் டுடே ஆல் ஆஃப் யூ ஆன்லைன் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு விட்டு அவரை காணோம். நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது அனுப்பிச்சிருக்கேன். ஐயா இது போதுமா எக்ஸ்பிளைன் பண்ணது? அடுத்ததை பாப்போமா? உங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி அனுப்பிச்சிருக்கேன் ஐயா. இதை அனுப்பிச்சிருக்கேன். ரைட், இது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுதாயா? தெரியுதா சாமி? தெரியுது சார். தெரியுதா ஸ்கிரீன்ல? தெரியுது சார். நான் கிறுக்குறதெல்லாம் தெரியுதா அதுல? இல்ல சார். கருப்பு கலர்ல கிறுக்குறது இல்ல சார். என்ன தெரியுது இப்போ? அந்த அந்த பிடிஎஃப் ஃபைல்ல இருக்கிற பேஜஸ் தெரியுதா? இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் தெரியுது சார். தெரியுதாமா? ரைட், ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல பெயர் அப்படின்னு இருக்குல்ல, தெரியுதாயா? தெரியுது சார். ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கு அதை வாசிங்க. ஓம் ஸ்ரீ விநாயகர் விநாயகர் சகாயம் 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 ஸ்ரீ தேவியை நமக. அவ்வளவுதான். இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பெயர் அது எங்க? குழந்தையோட பெயர் எழுதணும். ரெண்டாவது தகப்பனோட பெயர், அந்த குழந்தைக்கு தகப்பன் ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் அங்க எழுதணும். இனிஷியல் போட்டுக்கிடணும், இனிஷியல் போட்டு பேர் எழுதணும். ஓகே. அதுக்கடுத்து தாய், அதே மாதிரி அம்மா பேர் எழுதணும், அப்பாவோட முதல் லெட்டர் அங்க எழுதிக்கணும். ஓகே. ஊர் எழுதிடணும். ஜாதகம் எழுதியவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உங்க பேரை போட்டுரும். உதாரணமா வந்துட்டு இப்ப வந்துட்டு சுப்பலட்சுமி அப்படின்னா சுப்பலட்சுமி ஜோதிடர் அப்படின்னு எழுதிக்கணும். முகவரி வந்துட்டு வீட்டு அட்ரஸ் எல்லாம் போட வேண்டாம். கான்டாக்ட் நம்பர் அவ்வளவுதான் கொடுத்துட வேண்டியது. அட்ரஸ் ஆபீஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா போட்டுக்கோங்க. இல்ல ஸ்டாம்ப் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாம்ப குத்தி விட்டுருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா? இப்ப அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன போட்டிருக்காங்க? வீரசாலிய சாலிவாகன சகாப்த வருஷம்னு போட்டிருக்கா. பஞ்சாங்கத்துல முதல் பக்கத்துல அப்படியே லைட்டா திருப்புங்க. திருப்புனீங்கன்னா இந்த இது இருக்கும் பாருங்க, அது எந்த பக்கத்துல இருக்கு அப்படின்னு பார்த்து யாராவது சொல்லுங்க.
பஞ்சாங்கத்தை பாத்தீங்களா? பக்கம் தெரியுதா தெரியலையா? என்னையா போட்டிருக்கு? பக்கம் அட்டை பக்கத்துல இருக்கீங்க. அட்ட பக்கத்துலயா சார்? பார்த்து சொல்லட்டா நான் வேணா? அட்ட பக்கத்துல எங்க சார் இருக்கு அது? திருப்பினோடனே இதுல இருக்கீங்க. தாலி வாகனம், கலியுகாதி வருஷம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு பாருங்க. ஆமா சார், இருக்கு 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 சரியா? இருக்கு இருக்கு சார், இருக்கு. ஆயிரத்தி 948 டு 1949 சார். பக்கம் 6ஆம் பக்கம். பேஜ். 6ஆம் பக்கத்துல இருக்கடா? இல்ல பேஜே போடல சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த இது 2 போட்டோ அடுத்து என்ன போட்டிருக்கு? என்ன வருஷம் போட்டிருக்கு இதுல? இது 1948 டு 49 சார். என்னதுக்கு? சாலி வாகனத்துக்கு. 1948 டு 1949. அதுக்கு கீழே என்ன, அதுக்கு மேல என்ன போட்டிருக்கு? ஹிஜ்ரின்னு போட்டிருக்கா? இல்ல சார், அது வந்து பராபவ வருடம். சரிடா, சொல்லு அதுக்கு என்ன போட்டிருக்குன்னு மட்டும் சொல்லேன். இந்த மங்களகரமான பராபவ வருடம் 2026 டு 2027 வருடத்தின் கலியாப்தம் 5127 சார். ஏயா இங்க பாரு, அதுல நிறைய வருஷம் போட்டிருக்கா? நான் சொன்ன பக்கத்தை எடு. ஃபர்ஸ்ட் 6ஆம் பக்கத்தை எடுத்து பாரு. 6ஆம் பக்கத்துல என்ன போட்டிருக்குன்னு வாசி. 6ஆம் பக்கத்துல பராபவ வருஷத்தை 2025, சாரி ஆமா 25 26ன்னு ஏதாவது போட்டிருக்கானா பாருங்க. 26 27ன்னு ஏதாவது போட்டிருக்கான்னு பாருங்க. விரதாதி விரதங்கள் அப்படின்னு இருக்கா? விக்ரம சகாப்தம் இருக்கு சார். பிரபாவதி வருடம் 40 போட்டிருக்கு சார். சாமியே கும்பிட மாட்டீங்க போல என்ன? சாமி கும்பிடுவீங்களா மாட்டீங்களா? கும்பிடுவோம் சார். நிறைய பாடம் நடக்கும்போது இவ்வளவு தடங்கள் வருது. ஒரு நிமிஷம் ஸ்கிரீன்ல காட்டுறேன் அவனுக்கு. இந்த மாதிரி இருக்கா? ஆமா சார், அதுலதான் சார் வருடம் 40ன்னு போட்டிருக்கு. பிரபாவதி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நான் சொன்னேன்ல. ஆங்கில வருஷம் என்ன போட்டிருக்கு? ஆங்கில வருடம் வந்து 2026 2027 சார். வெரி குட். 2026 27. ரைட். ஓகே சூப்பர். அப்போ கரெக்டா தான் போறீங்க. அதுல கலியுகாதி வருஷம் என்ன போட்டிருக்கோ அதை இந்த இடத்துல எழுதணும்டா. ஹிஜ்ரி வருஷம் என்ன போட்டிருக்கு? கீழ இருந்து 3வது ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல. ஹிஜ்ரி வந்து 1446 டு 47 சார். வெரி குட். அதேதான். அது ஃபுல் செக்ஷனே அப்படியே எழுத போறோம். எழுதியாச்சு. ஆங்கில வருஷம் அதை எழுத போறோம். சரியா? எந்த வருஷமும் அதை எழுதணும். அதுக்கடுத்து டேஸ் மாதம் டேஸாம் தேதி அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. இதுல பிறந்த அந்த டேட்டு மந்த்து, அதாவது என்ன மாசம். இப்ப உங்களுக்கு வந்துட்டு தமிழ் மாசம் கூட எழுதிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. உதாரணமா சித்திரை மாதம் 10ஆம் தேதி அப்படின்னு
ஓகேவா? இந்த ஆங்கில ம் வருஷம்னு கேட்டிருக்காங்கல்ல, என்ன ம் பண்ணணும், இங்கிலீஷ்க்கு குழந்தை என்ன டேட்டுக்கு பிறந்திருக்கோ அதை அப்படியே எழுதி. ம் சரியா? ம் இங்கிலீஷ்க்கு குழந்தை என்னைக்கு பிறந்திருக்கோ இந்த டேட் அப்படியே எழுதி. ம் அதுக்கடுத்து இஃது டேஸ் கணித்த பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு விவரம் போட்டிருக்காங்கல்ல, ம் இது வாக்கியப்படி கணிச்சது அப்படின்னு சொல்லி போடு. இஃது ம் வாக்கிய கணித பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லி போட்டு, இல்ல அப்படின்னா ம் காவே சீதாராமையர் ஆற்காடு ஆற்காடு ம் காவே சீதாராமையர் சர்வ முகூர்த்த பஞ்சாங்கம் அப்படின்னு போடு. ஓகேவா? ம் ம் நம்ம பஞ்சாங்க பேரை எழுதி வச்சிட்டோம்னா பின்னாடி வரக்கூடிய ஜோசியர் ஏதாவது டவுட்னா அந்த பஞ்சாங்கத்தை வச்சு சரி பார்த்துக்கிட்டு வர்றான். அதுக்காக இந்த விளக்கம் எழுத சொல்றேன். சரியாயா? இதுல ஏதாவது ம் டவுட் இருக்கா? ரெண்டு பேத்துக்கும் டவுட் இல்ல? இல்ல இப்ப அடுத்தது இல்ல சார். பார்க்கலாமா? ம் ம். சரி, ரைட். இப்ப இந்த ஸ்கிரீன் கரெக்டா வச்சுக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு தெரியுதுல? இல்ல ஆ பெருசு பண்ணி தெரியுது சார். காட்டவா? தெரியுது தெரியுது சார். தெரியுது சார். பெருசா தெரியுதாயா? இப்போ ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். சூப்பர். நிகழும் டேஷ் வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்க என்ன ம் எழுதுவீங்க? என்னையா எழுதுவீங்க? நிகழும் டேஷ் வருஷம்னா இந்த வருஷத்துக்கு உண்டான தமிழ் பேர் என்ன? பராபவ. பராபவன். அதத்தான் எழுதணும் அங்க. ம் எழுதிடலாமா? ம் ம். ரைட். அதுக்கு அடுத்தது டேஷ் மாதம் டேஷாம் தேதி கேட்டிருக்காங்கல்ல, ம் அங்க என்ன ம். எழுதுவீங்க? குழந்தை என்னைக்கு பிறந்திருக்கு? சித்திரை மாதம் ம் 10ஆம் தேதி ம் சனிக்கிழமை அப்படின்னு ம் எழுதணும். ஓகேவா? ம் ம் அன்று டேஷ் இணையத்தில் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, ம் உத்தராயணமா தட்சணாயணமா அப்படின்னு சொல்லி எழுதணும். ம் சரியா? ம் அதுக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்கானுங்க? உத்தராயணமா தட்சணாயணமான்னு எழுதிக்கணும். டேஷாம் பட்சம் சுக்லபட்சமா இல்ல அமரபட்சமா? கிருஷ்ணபட்சம். ஆமா. சரியா? அமரபட்சம் அதாவது வளர்பிறையா தேய்பிறையா? ம் நம்ம பௌர்ணமி அமாவாசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வளர்பிறை தேய்பிறை அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? சுக்லபட்சம், இன்னொன்னு கிருஷ்ணபட்சம் தான் சார். கிருஷ்ணபட்சம். வெரி குட்ரா. ம். ஏன் கிருஷ்ணபட்சம் சொல்றாங்கன்னா கிருஷ்ணர் கருப்பா இருப்பாரு, அதனால கிருஷ்ணபட்சம் சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் அப்படின்னு எழுதிடணும் இந்த டேஷ்ல. புரியுதாயா? ம் ம் நான் இந்த பிடிஎஃப் போட்டு விட்டுருக்கேன். இது ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து ரஃப் காப்பி வச்சுக்கோங்க. எப்பவுமே சரி ஒரு சார். ஜாதகத்தை முடிச்சுட்டு ஒரு பேப்பர்ல எழுதிட்டு இந்த ரஃப் காப்பில கிளியரா எழுதிட்டு பென்சில்கிட்ட ம் எழுதி அழித்தல் திரித்தல் ம் இல்லாம ரப்பரை வச்சு நீட்டா எழுதிட்டு ஜாதகம் நோட்டு ம் போட்டு எழுதும் போது இதுல இருக்கிறத அப்படியே அதுல காப்பி பண்ணி எழுதிடும். ம் சரியா? கொஞ்ச நாளைக்கு சரி அப்புறம் சரி போக சார். போக வந்து கரெக்டா இருக்கும். சரியா? சரி சார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நான் நிறைய நோட்டு காட்டுறேன் பாருங்க. ஏன்னா தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நோட்ல அடித்தல் திருத்தம் இல்லாம தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும். ம் அதுக்காக தான் இந்த ஜெராக்ஸ் காப்பி போட்டு வச்சுக்கணும். அதுக்கடுத்து திதி, ம் அன்னைக்குங்க என்ன திதியில அந்த குழந்தை பிறந்திருக்கோ அந்த திதி எழுதிருங்க. ம் சரியா? டேஷ் திதி அப்படின்னு ம் கேட்டிருக்கானா அது ம் என்ன திதியோ அந்த திதியை எழுதிருங்க. அதுக்கு உண்டான நாளிகை வினாடி அப்படியே எழுதிருங்க. அதுக்கு நாள். ம் சரியா? நாளுக்கு உண்டான திதியை எழுதிக்கோங்க. அதுக்கு ம் மேல் ம் நாள் திதியை எழுதிட்டு அதுக்கு மேல் என்ன திதி, ம் குழந்தை பிறந்த அன்னைக்கு என்ன திதியோ அந்த திதியை எழுதிருங்க. ம் சரியா? ம் அதுக்கு அடுத்தது முதல் நாள் டேஷ் நட்சத்திரம் கேட்டிருக்கானா குழந்தை ம் பிறந்ததுக்கு நாள் என்ன நட்சத்திரம் அதை எழுதிடணும். அதோட ம் மொத்த நாளையும் நம்ம எழுதிடணும். ம் சரியா? அதை எழுதிட்டு அதுக்கு மேல் டேஷுக்கு ஜனன நாள் அன்று அப்படின்னு கேட்டிருக்கானா ம் ஜனன நாள் அன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அதை இங்க எழுதுங்க. ம் சரியா? ஜனன ம் நாள் அன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அதை அன்னைக்குங்க எழுதுங்க. நீ என்ன குழந்தை எக்ஸாக்டா பிறந்திருக்கோ அந்த திதியையும் நட்சத்திரத்தையும் சிவப்பு கலர் பேனாட்ட எழுதி. சரி சார். மிச்சதெல்லாம் எப்பவும் போல ப்ளூ கலர்ல எழுது. ஏன்னா திருப்பி பாக்குற ஜோசியர் நாளை பின்ன இவன் என்ன திதியில பிறந்திருக்கானா அந்த ரெட் கலர் பார்த்தோன்னே இந்த திதி என்ன இது அப்படின்னு சொல்லி அவன் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவான். ம் புரியுதா? நம்மளே ம் நாளைக்கு பார்த்தோம்னா எதுலடா பிறந்தேன் 2 3 எழுதியிருக்காங்க அப்படின்னு குழம்புவோம். ம் குழம்ப தேவையில்லாம இருக்கும் அப்படின்றதுனால இதெல்லாம் பழைய ஃபார்மட்டியா. புரியுதா? இப்போ உள்ள ஃபார்மட் ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடும். புரியுதா நான் சொல்ல வர்றது? இதெல்லாம் பழைய மெத்தடு. இந்த புக்கை தான் வச்சு உள்ள ம் எழுதிக்கிட்டு இருக்காங்கம்மா சிவகாமி அம்மா.
சரியா? ம் நீங்க வாக்கியம் தான் பெருசு நீங்கல்ல பாருங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஃபார்மேட்ல தான் எழுதுறாங்க. அதுக்கு அடுத்தது ம் டேஸ் நட்சத்திரம் மறுநாள் நாளிகை டேஸ் வினாடி போட்டிருக்கானுங்களா? ம் அப்போ நீங்க என்ன போட்டிருக்கானுங்க? ஜனன நாள் அன்று டேஸ் நட்சத்திரம் போட்டாச்சு. ம் ஜனன ம் நாள் அன்று இப்ப உதாரணமா சதய நட்சத்திரம் ம் அப்படி முடிஞ்சிச்சு. எத்தனை நாளிகை எத்தனை வினாடி அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது ம் வினாடி எழுதியாச்சு. அதுக்கு ம் மேல் ம- ட- சதயத்துக்கு அடுத்து என்ன வரும்? பூரட்டாதி நட்சத்திரம் மறுநாள் ம் நாளிகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவரத்தை எழுதணும். புரிஞ்சிருச்சா? ம் ம் டேஸ் நாம யோகங்களும் நாளிகை அப்படின்னு கேட்டுக்காங்க. ம் அன்னைக்கு நாம ம் யோகம் என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த யோகத்தை எழுதுங்க, அந்த நாளிகை வினாடி எழுதிக்கோங்க. ம் முதல் நாள் அதுக்கு அடுத்ததுக்கு அதுக்கு மேல என்ன நாம யோகம் வருது அப்படின்னு கேட்டுங்க. இதுல எல்லா ம் விவரமுமே முத நாள் பிளஸ் அன்னைக்கு, பிளஸ் முத நாள் அன்னைக்கு பிளஸ் அன்னைக்கு, முத நாள் திதி அன்னைக்கு திதி, முத நாள் ம் நட்சத்திரம் அன்னைக்கு நட்சத்திரம், முத ம் நாள் நாம யோகம் அதுக்கடுத்து அன்னைக்கு நாம யோகம், ம் அதுக்கடுத்து இந்த கர்ணம் நாளிகை வினாடிக்கு ம் டேஸுக்கு மேல் டேஸ் கர்ணம் கேட்டிருக்காங்களா? ம் அதுக்கு முத ம் நாள் கர்ணம் அதுக்கு அடுத்த கர்ணம், அதாவது ம் முத கர்ணம் அதுக்கு அடுத்த கர்ணம், இப்படி பிரிச்சு எழுதணும். ம் சரியா? இது பிரிச்சு ம் எழுதிடணும். அதுக்கு அடுத்தது என்ன போட்டிருக்காங்க? தியாகியம் நாளிகை டேஸ் வினாடி அப்படின்னு கேட்டிருக்கானுங்களா? ம் அந்த அதாவது தியாகியம் நாளிகை அப்படின்றது இது பெருசுல ஒரு பிளாங்கா விட்டுருவாங்க. நீங்க ம் தியாகியம்னா என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல. என்ன ம் நாள் தியாகியம், நட்சத்திர தியாகியம், திதி தியாகியம், எல்லா தியாகியம் பார்த்துருக்கோம்ல. ம் அதுல நீங்க என்ன எடுத்துக்கோங்க? இங்க ஒரு நாள் அந்த நாளுக்கு உண்டான தியாகியம் அதை எடுத்துக்கோங்க. ம் இந்த தியாகிய நாளிகை எழுதிக்கணும். அதுக்கடுத்து அகஸ் நாளிகைன்னா என்னன்னு தெரியும்ல? பகல் ம் பொழுதின் அளவுதான் அகஸ். ம் பகல் பொழுது. அது அப்படியே எழுதியிருக்கேன் இங்க. ம் டேஸ் யோகமும் கூடிய சுப தினத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ம் அன்னைக்கு என்ன யோகம் இருக்குன்னு பாருங்க. அமிர்த யோகமா, சித்த யோகமா, பால ம் சித்த யோகமா, இல்ல மரண யோகத்துல குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு எழுதணும். ம் அன்று காலையில கதிர் உதயாதி முதல் அப்படின்னு போட்டிருக்கானா? அப்ப காலையில சூரியோதயம் கேட்டிருக்கேன். ம் அப்ப காலையில கதிர் சுதயாதி அது வந்துட்டு டேஸ் மணி இது கேட்டிருக்கான். ம் குழந்தை பிறந்தது எத்தனை மணிக்குன்னு கேட்டிருக்கேன் முட்டா பையன். சரியா? ம் காலையில வந்துட்டு பிறந்திருக்கா, மதியம் பிறந்திருக்கா, மாலையில பிறந்திருக்கா, இல்ல நைட்டு பிறந்திருக்கா, அதை இந்த ம் டயத்துல எழுதிடணும். மணி நிமிடத்துல எழுதிடணும். எழுதிடலாமா? ம் அத நீ அப்படியே நாளிகையிலேயே இங்க எழுதிக்கலாம். ஒரு ம் சில நாளா எழுத மாட்டேன், மணி நிமிடம் மட்டும் எழுதி. ம் சரியா? அதுக்கடுத்து டேஸுக்கு டேஸ் வட்டம் அப்படின்னு கேட்டிருப்பான். ம் சரியா? அதுக்கு வந்துட்டு ம் இங்க வட்டம் அப்படின்னு கேட்டிருக்கிறது ஒண்ணு கிராமத்துல பிறந்தவங்க இதை எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இதுக்கு வந்துட்டு ஊர்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாரம் அப்படின்னு எழுதலாம். மாவட்டம் அப்படின்னு விருதுநகர் மாவட்டம்னு எழுதலாம். அந்த டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க இங்க. சரியா? அதுக்கு அடுத்தது என்ன? உயர்திரு டேஸ் அவர்கள் போட்டிருக்கா? உயர்திரு அப்படின்னு போட்டு அவங்க அப்பா பேர், அதுக்கடுத்து அவங்க அம்மா பேர் எழுதிட்டு இது வந்து புத்திரனா புத்திரியா அப்படின்னு பாத்துக்கணும். புத்திரன் அப்படின்னா புத்திரி அடிச்சிடணும். சரியா? இது பெரும்பாலும் பச்சை கலர் இங்க்ல தான் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. நீயும் பச்சை கலர்ல வச்சு இந்த எழுத்து அடிச்சனா உனக்கு வித்தியாசம் தெரியாது. புரியுதா நான் சொல்றது? புத்திரியை அடிச்சிடணும். அடிச்சுட்டு புத்திரன் அப்படின்னு மாத்தி விட்டுருணும். சூரிய உதயம் அன்னைக்கு எங்க காலையில எத்தனை மணிக்கு அப்படின்ற விவரத்தை இங்க எழுதிடணும். இதுல ஏதாவது டவுட் இருக்காயா? நீ செய்யா, இதை ஒர்க் அவுட் பண்ணு. அநியாரம் உனக்கு டவுட் வந்துட்டு எப்படி வருது அப்படின்னு பாங்க. ஓகேவா? செய்யுங்க, அநியாரம் பாத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இதுதான். இதை முடிச்சாச்சு. அடுத்தது போயாச்சு. இதுதான் ராசி கட்டம். இங்க என்ன வேறுபட்டிருக்காங்க? குழந்தையோட பேரு அவன் திருமதி, செல்வன், செல்வி அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப குழந்தைக்கு வந்துட்டு திரு ஆம்பளை பையன் அப்படின்னா, திருமதினா கல்யாணமான பொம்பளை அப்படின்னு அர்த்தம். செல்வன், செல்வி இதுதான் கரெக்ட். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? செல்வன் வினோத்குமார், சரியா? செல்வி விஜயலட்சுமி அப்படின்னு ஏதோ ஒரு பேர். இப்ப விஷயத்த நம்ம இப்படி லைட்டா ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிடணும். சரியா? திருமதியை அடிச்சிடணும். திரு செல்வன் அப்படின்னு சொல்லி போட்டோம். ஓகேவா? கல்யாணம்
திருமதி எல்லாம் இதெல்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இடத்துல எது கரெக்டோ இந்த செல்வன் செல்வி பாலினம் தெரியறதுக்காக நீங்க பேர் எழுது. அதுக்கடுத்து டேஷ் ஜனன ஜாதகம் ஜனன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் வேற எழுதிருங்க. செல்வம் ஜனன ஜாதகம், ஜனன நட்சத்திரம் பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படின்னு எழுதி. ஜாதகரோட பேரு இது. இன்னொரு ஜாதகத்துக்கு ஒரு ரோல் மாடல், ஒரு மாடல், ஒரு போட்டோ ஒண்ணு அனுப்பிச்சு வைக்கேன். சரியா? அதை வச்சு நீ என்ன பண்ணிக்கலாம், அதுல எப்படி எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி நீ எழுதிக்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வரும்போது மாடல் ஜாதகமே கொண்டு வரேன். சரியா? அந்த ஜாதகத்தை வச்சு நீ என்ன பண்ணலாம், நீ ரப்பா நீயே எழுதியது. வெரி குட்டா. அதுக்கு அடுத்தது ஒரு மாடல் ஜாதகம் தரேன், அதை வச்சு நீயே சம் போட்டு நீயே கண்டுபிடிக்கணும். எழுத போற சம்மம் வந்துட்டு இந்த வருஷத்துக்கு உண்டான சம்மா இருக்காது, இத்தனை வருஷத்துக்கு உண்டான சம்மா இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப நீங்க ஒரு சம்ம இது பண்ணிருக்கீங்க, நான் ஒரு மாடல் சம்ம தருவேன், அதை நீங்க போட்டு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சனிக்கிழமை அன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன், அந்த கொஸ்டினுக்கு உண்டான உங்களுக்கு பஞ்சாங்கமும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிடறேன். அந்த பஞ்சாங்கத்தை வச்சு பிரிச்சு நீங்களே எழுதுங்க. கரெக்டான சரி பாருங்க, ப்ராப்பரா நீட்டா அழகா சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேவா? சரியா? பிறந்த ஆங்கில தேதி என்னவோ அதை எழுதிக்கோங்க. ஜனன காலம் என்று டேஸ் திசை திசை புதன் திசா ராகு புத்தி இத்தனை நம்ம கண்டுபிடிச்சோம், அதை எழுதிடணும். டேஸ் வருஷம் டேஸ் மாதம் டேஸ் நாள் போட்டிருக்கேன்னா வருஷம் 7 வருஷம் சைவர் மாசம் ஒரு நாள், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சரிதானே? இத்தனையா நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அதை அப்படியே எழுதிக்கோங்க. ராசி கட்டம் வரைவீங்கல்ல நீங்க, நம்ம ஜாதக கணிதம் போடும்போதே ராசி கட்டம் வரைஞ்சுமா, அதை அப்படியே இங்க எடுத்து எழுத போறோம். பிளஸ் இங்க என்ன பண்ண போறோம், அம்ச கட்டம். இதுல அந்த இதுல உள்ள மாதிரியே பிரிச்சு எழுதிக்கிட போறோம். அம்ச கட்டம் உங்களுக்கு எழுத தெரியுமா? பஞ்சாங்கத்துலதான் முன்னாடியே கொடுத்துட்டான்ல, சூரியன் இங்க நிக்கான் அங்க நிக்கான்னு சொல்லி விவரத்தை கொடுத்துறாங்களே, ராசியில இந்த ராசியில நிக்குது, அம்சத்துல இங்க நிக்குது அப்படின்னு. அதை அப்படியே பார்த்து எழுதிருவீங்களா? அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க, நட்சத்திரம்னு போட்டிருக்கா. ஃபர்ஸ்ட் லக்னம்ன்றது உயிர். அது லக்னம்ன்ற புள்ளி எதுல விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்து எழுதுறதுதான் இந்த இடம். நமக்கு பாத்தீங்கன்னா லக்னம் வந்துட்டு விருச்சிக லக்னம் விழுந்துச்சு. கரெக்டா? விருச்சிக லக்னம் கேட்டை 1ஆம் பாதமா? எழுதணும் லக்னம் கேட்டை 1ஆம் பாதம், கேட்டைன்னு போட்டு 1ல் லக்னம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதுக்கடுத்து சூரியன் என்ன மாசம் நம்ம உதாரண ஜாதகம் கொடுத்தது? சித்திரையா? சரி, சித்திரையில எந்த நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம்? கிருத்திகையில நின்னது. கரெக்டா? இங்க என்ன எழுதணும், கிருத்திகை 1ல் அப்படின்னு போடணும். கிருத்திகை 1ஆம் பாதத்துல சூரியன் நிக்காது அப்படின்னு. இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? அதே மாதிரி சந்திரன் என்ன ராசி? மீன ராசியா? மீன ராசி ரேவதி 3ல தானே குழந்தைக்கு நின்னது. அப்ப இங்க என்ன, ரேவதி 3ல் சந்திரன் நிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். சரியா? மிச்சதெல்லாம் பஞ்சாங்கத்தை பார்த்து அப்படியே வரிசை எழுதிக்கோயா. இது என்ன தெரியுமா? இது வந்து கீழம்னு பேரு. இதெல்லாம் நீ எழுத வேண்டாயா, நான் நேர்ல சொல்லித்தரேன், உனக்கு கஷ்டமா இருக்கும். மிச்சதெல்லாம் கூட வேண்டாயா, ரொம்ப சிம்பிள் தான். சரியா? இது நான் உனக்கு நேர்ல சொல்லித்தரேன். இப்ப நம்ம இன்னைக்கு எடுத்த சம்ம நீ லைட்டா வந்துட்டு இது பண்ணுங்க, எப்படி போட்டிருக்காங்க என்ன ஏது அப்படின்னு ஒரு பேப்பர்ல நீங்க என்ன பண்ணணும், பார்க்கணும். ஓகே? நீங்க எப்படி வருது என்ன ஏது அப்படின்னு சொல்லி இது பண்ணி பாருங்க. மாடல் சம்ம தரட்டா, நீங்களே ஒரு சம் போடுறீங்களா? சித்திரை மாசத்துக்கு எடுத்துக்கிடுமா? சரி, டேட் என்ன வச்சுக்கலாம்? சித்திரை மாசம். அப்போ நான் டேட் வைக்கிட்டா 10/5/2023.
6. டைம் வந்துட்டு மதியம் 12:43. ஓகேவா? அப்போ அது வந்துட்டு ஏஎம்மா பிஎம்மா? மதியம்னா வெரி குட். சரியா? சார் டேட் இன்னொருக்கா சொல்லுங்க. 10/5/2026. வாட்ஸ்அப்ல போட்டேன். 10/5/2026. சரியா? ஓகேவாயா? 10/5னா ஃபர்ஸ்ட் சித்திரையில வருமா அது? சித்திரை தான் சொன்னீங்க சார். என்ன சாமி? சித்திரை சொல்லிருந்தீங்க. சித்திரை சொல்லிதான் அப்புறம் 10/5/2026 சொன்னீங்க. சித்திரை 27 தமிழுக்கு? 27. சரியா? ஞாயிற்றுக்கிழமை வரும். சரியா? சித்திரை 27 ஞாயிற்றுக்கிழமை வரும். 27 ஞாயிற்றுக்கிழமை. சரியா? சரி சார். சார் டைம் சொல்லுங்க. குரூப்லயே போட்டேன். சரியா? போட்டேன், சித்திரைன்னு போட்டேன், சண்டேன்னு போட்டேன், எல்லா டீட்டெயிலும் போட்டேன். நீங்க அதனால குழப்பிக்கலாம் வேண்டாம். ஜோதிட ஆய்வாளர் குழுல இத பத்தின இது இருக்கு. இத வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செம்ம பக்காவா 3 ஸ்டெப்பா நம்ம பிரிச்சிருக்கோம். ஒண்ணு லக்னம், இன்னொன்னு ராசி, இன்னொன்னு திசா புத்தி. சரியா? இது 3மே நம்ம ஆக்சுவலா இது பண்ணிருக்கோம். யார் அது? நான் தானா? தெரியாதனமா அமைக்கிட்டேனா? இப்படி பண்ண உடனே அதுவா விழுந்துருச்சோ? சரி, ரைட், ஓகே. அப்போ இது எல்லாத்தையும் ஆக்சுவலா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுங்க. சரியா? நம்ம இந்த வீடியோ இருக்கு. வீடியோ நீங்க எழுதியும் வச்சிருப்பீங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம இந்த கிளாஸே இது பண்ணி கொண்டு போயிருக்கோம். ஈஸியா முடிச்சாச்சு இந்த வாக்கிய கணிதத்தை. நல்லா பஞ்சாங்கமே இல்லாம முடிச்சிட்டேன் உங்களுக்கு கிளாஸ். கையில பஞ்சாங்கமே இல்லை, நீங்க சொல்றத வச்சு சொல்லி முடிச்சிட்டேன். சரியா? அதனால நீங்களே ஒரு நம்ம போட்டுருங்க. போட்டுட்டு நாளைக்கு கொண்டு வாங்க. நாளைக்குள்ள அனுப்பிச்சிடணும். ஓகேவா? அனுப்பிச்சுறீங்களா? சரி, ரைட், ஓகே. அனுப்பிச்சுங்க. நம்ம அதை வந்து சரி பார்ப்போம். நாளைக்கு சரி பார்த்த உடனே நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா திருக்கணிதம் போவோம். போயிடலாமா நாளைக்கு? இது பாருங்க, எந்த இடத்துல புரியல என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க எல்லா பேரும் செம்ம தப்பாதான் போடுவீங்க. சரியா? பயப்படாதீங்க. 2-3 தடவை பக்கம் பக்கமா எழுதி சொல்லுங்க. தசாபுத்தி ராசி வேற என்ன சார்? வேற தசாபுத்தி ராசி நான் கடைசியில வந்து ஜாயின் பண்ணேன். சரி, ரைட், சொல்றேன். லக்னம் நம்ம இதுவரையே நம்ம என்னென்னலாம் ஸ்டெப் எல்லாம் போட்டோமோ அத்தனை ஸ்டெப்பையும் போடுங்க. சரி சார், சரி சார். போடலாமா? போடுறோம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? சூரிய உதயம், உதயாதி நாளிகை, ராசி பரிமாணம் அப்படின்னு சொல்லி அப்படி லக்னம். அதுக்கடுத்தது சந்திரன் அமர்ந்த ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, அதுக்கடுத்தது தசாபுத்தி என்ன, அதுக்கடுத்தது எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லா கிரகமும் எந்தெந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க, ராசியில எங்க இருக்காங்க, அம்சத்துல எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பிரிச்சு எழுதுங்க. 4 கேட்டகரியா பிரிச்சு எழுதணும். ஓகேவா? வீடியோவை ஃபர்ஸ்ட் இருந்து பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். சார் அதை பார்த்து தான் செய்ய தெரியும். பார்க்காம தெரிய மாட்டேங்குது. ஆமா, ஷூர். சரியா? இப்ப ஓரளவுக்கு கிளாரிட்டி ஆயிடுச்சா? சரி, இப்ப நான் கொடுத்த செம்ம இப்பவே போடுங்க. இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குல்ல, அப்படியே ஆன்லைன்லயே உட்காந்து போடுங்க. டவுட் ஏதாவது இருந்தா என்கிட்ட கேளுங்க, அப்படியே கிளாரிஃபை பண்றேன் உங்களுக்கு. ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்றேன்.